நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமோகாவின் அயல்நாட்டு கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்க இந்த டைம்ல பல மாணவர்கள் தங்களோட உயர்கல்வியை வெளிநாடுகளில் தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நமக்கு பிடிச்ச டிகிரியை வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்கள் எந்த நாடுகளை சூஸ் பண்ணி படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வெளிநாட்டு கல்வி குறித்த பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வெளிநாட்டு கல்வி குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்காக அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் கார்த்திக் முருகன் சார் நம்ம கூட இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் இருக்காரு. அவர் இன்னைக்கு வெளிநாட்டு கல்வி குறித்த பல விஷயங்களை நமக்கு சொல்ல போறாரு. குறிப்பா வெளிநாடுகளில் போய் MBBS இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அங்கே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை நமக்கு வழங்க போறாரு. வாங்க சார், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அங்கே போய் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எவ்வளோ செலவாகும், டெய்லி பர் யூஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனா ரொம்ப அதிகமாக செலவாகுமோ அப்படின்ற கவலை தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளிநாடுகளில் போய் MBBS ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? சொல்லுவாங்க மேடம், impossible is the word to be found only in the dictionary of fools ன்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா மேடம், ரொம்பவே சாத்தியம்தான். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் மேடம் ஒரு MBBS கோர்ஸ் போய் படிக்கலாம். இதில் அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான யூனிவர்சிட்டியில் MBBS படிப்பு மட்டும் கிடையாது. MBBS படிப்பு முடிஞ்ச பிறகு மேடம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய MS, இப்போ கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட், இது மாதிரி படிப்புகள் பார்த்தீங்கன்னா மேடம் இங்கிலீஷில் போய் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். இதுக்கு நீங்கள் எந்த டொனேஷன் கொடுக்க வேண்டாம், கேபிட்டேஷன் கொடுக்க வேண்டாம். அது இல்லாமல் ஒரு திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க மேடம், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான பவர்ஃபுல் வெப்பன் எது? எஜுகேஷன் தான். அந்த படிப்பை குறிப்பாக வெளிநாடுகளில் அது MBBS படிப்பு மட்டும் கிடையாது, MBBS படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங், இல்லை MBA, இல்லை MS, எந்த படிப்பாக இருந்தாலும் இன்றைக்கி அமோகா மூலியமாக நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோனுக்கு உண்டான ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பண்ணி கொடுக்க முடியும். அதனால் வெளிநாட்டு படிப்புங்கிறது சாத்தியமாக தான் சார். அந்த விஷயத்துல நீங்கள் போகவே வேண்டாம். ஒரே விஷயந்தான் சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் நான் படிப்பேன். நான் BDS கோர்ஸ் போக மாட்டேன், BPharm கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலே இந்த டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ, இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் எப்படின்னா அசூரன்ஸ் கொடுக்கல, கேரண்டியாக சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு MBBS படிப்புங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார், நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார், +2 குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன். தயவு செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீட் ஸ்கோரை வச்சோ உங்கள் +2 மார்க்ஸை வச்சோ உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் தான். நம்மளுடைய சூழ்நிலைகள் சரியாக அமையும் போது கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் சாதிக்க முடியும். அந்த வகையில் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா எங்களால் ஒரு MBBS படிப்பு ஈஸியாக எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது மேடம். என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? மெக்கானிக்கல் கோர்ஸ் போகலாமா, EEE கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, ஏரோநாட்டிக்கல் போகலாமா, ஏரோஸ்பேஸ் போகலாமா? அவங்களுக்கு எங்களோட சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, சார் நான் படித்தா மெக்கானிக்கல் படிப்பு தான் சார் நான் படிப்பேன். மெக்கானிக்கல் முடித்த பிறகு நான் ஒரு MS ஒரு ஆட்டோமொபைல் முடிக்கணும், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருந்ததுன்னா IITக்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வெளிநாடுகளில் எங்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸோட ஒரு அட்மிஷன்கள் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ MBBS படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம், MBA படிப்பாக இருக்கலாம், இல்லை MS படிப்பாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய அப்ஜெக்டிவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லுவாங்களே, திங்க் 1000 times before you take a decision. After take a decision, even if you face 1000 difficulties, don't go back அம்பாங்க. யார் ஒருத்தவங்க அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்களால வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 164 நாடுகள் இருக்குது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு MBBS சீட் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க.
இப்போ இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஐஐடியில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களால் வந்து இங்கே அட்மிஷன் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. நாங்கள் சொல்கிறது எப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரலாம், ஒரு குவாலிட்டியான இன்ஜினியரை வந்து வெளில வரலாம். இப்போ எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் ஸ்காலர்ஷிப்ஸோட எங்களால் எம்பிஏ ப்ளஸ் எம்எஸ் படிப்பு வந்து எடுத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு வந்து படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். இது இன்னைக்கு நேற்று கிடையாது, 18 வருஷம் அனுபவம். கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 டாக்டர்ஸ் இன்றைக்கி அமோகாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு நான் நேரடியாக ட்ராவல் பண்ணுறேன். 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாடுகளில் வந்து எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தராங்க, என்ன பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தராங்க, எது மாதிரி கல்ச்சர் இருக்குது, எது மாதிரி உணவுகள் இருக்குது, எது மாதிரி பாதுகாப்பு இருக்குது, படித்து முடிச்ச பிறகு வேலைவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, கிளைமேட்டிக் கண்டிஷன் செட் ஆகுமா ஆகாதா, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, இங்கேயே உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ப்ரோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு போங்க அந்த நாட்டுக்கு போங்க அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதேமாதிரி நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நான் திருப்பி சொல்லிடுறேன், உங்களுக்கு சீரியஸ்னஸ் இருந்ததுன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், சார் எம்பிபிஎஸ் தான் சார் நான் படிக்கணும், நீங்கள் எதுக்கு நம்பர் 2 சாய்ஸுக்கு போகிறீங்க? நம்பர் 1 சாய்ஸில் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அமோகாவுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை ஒரே ஒரு முறை வந்து மீட் பண்ணிங்கன்னா உலகத்தில் வந்து எந்த படிப்பு நீங்கள் எங்கே போய் படிக்க ஆசைப்பட்டாலும் நீங்கள் அமோகா மூலியமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து குறைந்த கட்டணத்தில் நம்ம வந்து எம்பிபிஎஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து அப்ராடில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம வந்து படிக்கிறதுக்கு முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்த நாடுகள்லாம் நம்ம சூஸ் பண்ணி போகணும் சார்? எந்தெந்த நாடுகளில் இதெல்லாம் நம்ம படிக்கலாம்? மேடம், இப்போது நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு வரோம் மேடம். எம்பிபிஎஸ் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால அந்த படிப்பை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வியை கேளுங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்த பிறகு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, சார் என்னுடைய பிள்ளைக்கு வந்து வேலை கிடைக்கல சார். வேலைங்கிறது எப்போ கிடைக்கும்னா நீங்கள் போகக்கூடிய அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும். இந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணுறோமா? கண்டிப்பாக செக் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்கன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா எதனால் எம்பிபிஎஸ் படிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, இந்த உலகத்தில் எந்த படிப்புக்குமே ஜாப் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 100% ஜாப் கேரண்டி இருக்குது. கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நிறைய சம்பாதிக்க முடியும், சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன். அப்பேற்பட்ட படிப்பை நான் படிக்கணும் சார், இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது சேவை செய்யணும் சார், நான் எனக்கு வந்து நம்பர் 1 கைனகாலஜிஸ்ட் ஆகணும், நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டோ ப்ரோக்ராம் கிடையாது. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அனுப்புறது மட்டும் நீங்கள் அமோகாவுடைய நோக்கம் கிடையாது. வெளிநாடுகளில் வந்து நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை படித்து முடித்த பிறகு அதே நாடுகளில் எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படித்து முடித்த பிறகு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரணும். அதற்குண்டான நிகழ்ச்சி தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் வேணாலும் போய் படிக்கலாம் மேடம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 164 நாடுகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இது மாதிரி நாடுகள் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? 4லேருந்து ஒரு 5 கோடி ரூபா செலவாகும். நீங்கள் 4லேருந்து 5 கோடி ரூபா செலவு பண்ணுறது ரெடியாக இருந்தால் கூட சேட் எக்ஸாம் எழுதணும், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், இல்லை டோஃபல் எக்ஸாம் எழுதணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் வந்து போட்டு காட்டணும், அவங்க லோக்கல் வைக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் எக்ஸாம் வந்து நீ கிளியர் பண்ணணும். இது எல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிறது எப்படின்னா, யூஎஸ் எடுத்துக்கங்களேன், பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் அபசன், இது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஆப்ஷன் 2, சார் நான் வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும் சார், ஒரு எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கணும் சார், அந்த நாடுகளில் வேலை செய்யணும், நான் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டர் வந்து வெளில வரணும். இது மாதிரி ஆப்ஷன் 2ல் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு சில நாடுகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அர்மேனியா, ரஷ்யா, ஜார்ஜியா, செர்பியா, லாட்வியா, லித்துவேனியா, போலந்து, சிங்கப்பூர், இல்லை மலேசியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜமைக்கா, பார்படாஸ், கிட்டத்தட்ட 13-14 நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் சார் நான் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் வந்து படிக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த நாட்டுக்கு போங்க அந்த நாட்டுக்கு போங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களே தவிர யாருமே குவாலிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறதே கிடையாது.
யாருமே எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 17-18 வருஷமா அந்த ஆப்ஷன் தான் இங்கே அமோகா மூலியமாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. முதல் விஷயம், பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா, இப்போ என்ன இல்லை, என்னுடைய குழந்தைங்க நாளைக்கு வெளிநாட்டுக்கு அமிச்சா கூட நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு. அமோகாவுடைய மிக முக்கியமான நோக்கமே தான். எந்த நாடுகளில் வந்து அதிகமாக பாதுகாப்பு இருக்கோ அது மாதிரி நாடுகளில் மட்டும்தான் இன்னைக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமோகா மூலியமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும். நிறைய நாடுகளில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்கறது கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பில் இங்கிலீஷாக இருக்கணும், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து இருக்கணும். அதற்கடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, யூரோப்பியன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஓல்டு பிரிட்டிஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களா. எனக்கு அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல். ஒரு டாக்டர் அப்போ டாக்டர்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தை கவனிக்கணும். இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் அந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்களா? இட் ஷுட் பி அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. நாங்கள் ப்ரைவேட்டை பொறுத்தவரை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. எதனால கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா அவங்க நிறைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, நிறைய நாட்டு மக்கள் வந்து படிப்பாங்க, நிறைய ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும், நல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் ஷுட் பி அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியமோ அதோட முக்கியமான விஷயம் செலவு எவ்வளோ சார் ஆகுது, அஃபோர்டபிலிட்டி. இந்த 12-13 விஷயங்கள் எந்த நாடுகளில் சிறப்பாக இருக்கோ அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு அமோகா மூலியமாக ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. நான் ஒரு 2-3 யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில், குறிப்பாக ஈஸ்டர்ன் யூரோப்பில் போஸ்னியா, அர்மேனியா, நீங்கள் போயிட்டு கூகுளில் போய் ப்ரோஸ் பண்ணி பாருங்கள். எதனால போஸ்னியா ப்ளஸ் அர்மேனியா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த WHO ப்ளஸ் UN வந்து ஃபண்டிங் பண்ணுறதுனால நம்ம நிறையா வந்து ஃபீஸ் செலவு பண்ண அவசியம் கிடையாது. அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் போஸ்னியாவை எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ, அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150லேருந்து 200 வருஷம் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு 200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் உங்கள் குழந்தைங்க போய்ட்டு ஒரு எம்பிபிஎஸ் போய் படித்தாங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? அது மாதிரி பல்கலைக்கழகத்திலாம் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க. உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரோதெரப்பி யூனிவர்சிட்டி. மெடிசன்ஸ் ஒரு கான்செப்டை உலகத்தில் முதல்ல உருவாக்குனவங்க. இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி இந்த சப்ஜெக்ட் எழுதுனது அங்கே உள்ள டாப் லீடிங் சயின்டிஸ்ட். MRI ஸ்கேன் மிஷின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, பெட் ஸ்கேன் மிஷின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அங்கே தான் நம்ம குழந்தைங்க போய் படிக்க போகிறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்கள் போஸ்னியா எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன நாடு, மக்கள் தொகை மிக குறைவான ஒரு நாடு, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ், பழைய காலத்து ட்ரெடிஷனை பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 98% எல்லாரும் படித்தவங்க. இந்த 98% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. புதுசான ஒரு மொழி கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட இன்னைக்கு யூரோப்பில் கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஒவ்வொரு நாட்டில் ஒரு மொழி பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டோடைய மிக முக்கியமான மொழி ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் சப்போஸ் இங்கேருந்து நான் வந்து லண்டனில் போயிட்டு நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு MS கோர்ஸ் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியாவிலேருந்து நேரடியாக UK போகணும்னா 2 கோடி ரூபாய் இல்லை 3 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ஆனால் ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இந்த பல்கலைக்கழக மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக பிளாப் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லண்டனில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு MS படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்துக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ,
பீடியாட்ரிக்ஸ், நீ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 3000 டாக்டர்ஸ் நோ தேர் பிராக்டிஸ் இன் கலிஃபோர்னியா. என்னுடைய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்க ஏன் போய் படிக்க கூடாது? யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்றாங்க. சார் நான் நீட்ல வந்து குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், நான் +2ல குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் படிச்சா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட உண்மையால டெட்டர்மினேஷன் இருந்ததுன்னா, நான் திருப்பியும் சொல்லிடுறேன், எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷ்ல படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷ்ல வந்து படிக்கலாம். இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்து ரஷ்யாவில் போய் படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரஷ்யாவில் படிக்க ஆசைப்படுறீங்களா? எங்களால் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும்தான் இங்கிலீஷில் படிக்க முடியும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்க முடியாது. இதே மாதிரி தான் வந்து செர்பியா, ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே சரி எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்க முடியும், எம்எஸ் படிப்பை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படிக்க முடியாது. ஸோ இப்பேற்பட்ட நாடுகளில் நீங்கள் போய் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன், இது ஆச்சரியமான விஷயம், ஆனால் அதான் உண்மை. யூரோப்பில் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 பெட்டட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, அங்கே போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்களா? உங்களுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபா, சாப்பாடு செலவு தங்கக்கூடிய செலவு 1.5 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய். இப்போ 6 வருஷம் படிக்கணும்னா உங்களுடைய ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட், விசா செலவு எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஒரு 38லேருந்து ஒரு 40 லட்சம் ரூபாய். உங்களால் ஒரு 38லேருந்து ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா தாராளமாக எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலுக்கால ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, இங்கே நீங்கள் போய் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 3.25 லட்ச ரூபா தான். நீங்கள் ஒரு செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000 கட்டினா மட்டும் போதும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஒரு 1.5 லட்ச ரூபாய், ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய். இப்போ 6 வருஷம் படிக்கணும்னா ஒரு 30லேருந்து ஒரு 35 லட்சம் ரூபாய். உங்களால் ஒரு 30லேருந்து 35 லட்சம் செலவு பண்ண படிக்க முடியும்னா எங்களால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்வில் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா மொத்தமாகவே 75 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போக முடியும். பாஞ்சாலுக்காவா ஒரு 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக முடியும். 200 மாணவர்களுக்கு மட்டும்தான் நீ அமோகா மூலியமா ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். we are the government representative, we are not an agent. எங்களை தவிர வேற யாருனாலையும் போஸ்னியால ஒரு சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அம்மாவோடைய செல் நம்பர் நோட் பண்ணிட்டு, வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறது நம்பர் 1. அதே மாதிரி அர்மேனியா, சார் நான் அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. 150 வருஷம் பழமையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எம்பிபிஎஸ் இல்லாமல் எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். கிட்டத்தட்ட 27 ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட். ஒரு வருஷம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் ரூபா, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் சேர்ந்து ஒரு 7 லட்சம் ரூபாய். 6 வருஷம் படிக்கணுமா ஒரு 42லேருந்து ஒரு 45 லட்ச ரூபா செலவாகும். நான் சொல்றது எப்படின்னா நம்பர் 1 ஆப்ஷன், நம்பர் 2 ஆப்ஷன் போகவே இல்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன், யாருக்கு உண்மையாலே இந்த சீரியஸ்னஸ் இருக்கோ ப்ளஸ் கல்ச்சர்டு, என்னுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாடோட படிக்கணும் ப்ளஸ் ஒழுக்கமாக படிக்கணும், டிசிப்ளினாக படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்னியா அர்மேனியாங்கிறது டாப் மோஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடையவே கிடையாது. அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ஜாய் பண்ணலாம், நல்லபடியாக படிக்கலாம், நல்லபடியாக தூங்கலாம். ஆனால் என்னன்னா மற்ற எந்த ஒரு வாய்ப்புகள் கிடையாது. படிப்பு மட்டும்தான் முக்கியம் சார், என் குழந்தைக்கு சீரியஸ்னஸ் இருக்கு, பண்பாடோட போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நீ போஸ்னியா ப்ளஸ் அர்மேனியா கண்ட்ரியை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்த ஆப்ஷன் போறீங்களா, இப்போ ரஷ்யா எடுத்துக்கோங்க, எங்களால் ரஷ்யாவில் வந்து சீட் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ரஷ்யாவில் போய் படித்தா வந்து செலவு கொஞ்சம் குறைவு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் திபேர், யூனிவர்சிட்டி ஆஃப் உலியன்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மாரி, கிரிமியா, இப்போ இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் இப்போ படிக்கணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்வோகிரேட் இல்லை கசான் இல்லை மாரி, இங்கே போய் படிக்கிறேன்னா ஒரு வருஷம் ஃபீஸ் மட்டுமே 5 லட்ச ரூபா வேணும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் 1.5 லட்ச ரூபா, ஒரு 6 லட்ச ரூபா. ஒரு 6 வருஷம் எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணுமா 45 லட்ச ரூபா கண்டிப்பாக ரஷ்யாலே வேணும். இல்லை சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக வேணும், ஓரல், திவேர், உலியான்ஸ் இங்கே போய் படித்த மாதிரி இருந்தாலும் ஒரு 4 லட்ச ரூபா வேணும் வருஷத்துக்கு. 6 வருஷம் படிக்கணும்னா ஒரு 30 லட்ச ரூபா வேணும். ஆனால் எம்பிபிஎஸ் படிப்பை மட்டும்தான் நீங்கள் இங்கிலீஷில் படிக்க முடியும், எம்எஸ் படிப்பை கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் படிக்க முடியாது. பக்கத்தில் உள்ள ஒரு நாடு இன்னைக்கு வந்து நீங்கள் செர்பியா எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பல்கிரேட்டில் 7,000 யூரோஸ், கிட்டத்தட்ட ஃபீஸ் மட்டுமே ஒரு 7 லட்ச ரூபா, லிவிங் காஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா செலவாகும் ஒரு வருஷத்துக்கு. 6 வருஷம் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணுமா 60 லட்ச ரூபா செலவாகும். யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ்ல போய் படிக்கிறீங்களா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா செலவாகும். அது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் நீங்க அமோகா மூலியமா ஒரு சீட்டு எடுத்து கொடுக்க முடியும். லாட்வியா, லித்தியூனியா, போலண்ட் ஒரு வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 lakh rupees
ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கிறது 80 லட்ச ரூபா செலவாகும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை உலக சுகாதார மையமும் இந்த ஐநா சபையும் ஃபண்டிங் பண்றதுனால, குறிப்பா போஸ்னியா ரொம்ப அழகான ஒரு நாடு, மக்கள் தொகை மிக குறைவு, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாடு, பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். இன்னைக்கு பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மன். அந்த பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வச்சு தான் நீங்க அனாட்டமி லேப்ல எப்படி கிட்னி ஆபரேஷன் பண்றது, எப்படி லிவர் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டு they are giving a live exposure. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, அதுக்கப்புறம் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றீங்களோ, ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றீங்களோ, சார் நான் டிசிப்ளினா இருப்பேன், நல்லபடியாக போய் படிப்பேன், என் குழந்தைங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், யூரோப்பில் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும், உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நம்பர் 1 டாக்டராக வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருந்ததுன்னா உடனே அப்ளை பண்ணீங்கன்னா இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக அமோகா மூலியமா ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. யோகன் நாமக்கல்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது அமோகாவின் அயல் நாட்டு கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். உங்க கல்வி சேவைக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார், சொல்லுங்க சார். இப்ப அர்மேனியா, போஸ்னியா இதுல எல்லாம் வந்து இப்ப எங்க பையனுக்கு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேங்க் லோன் வந்து இங்க இந்தியாவிலே இப்ப நாங்க இப்ப நாமக்கல்னா இங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க, இல்ல ஃபுல் பேமெண்ட்டும் வந்து ஓன் மணி தான் பண்ணுமா சார்? சரிங்க சார். சார் நான் ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். இது யாருக்காக கேக்குறீங்க சார்? உங்க பையனா பொண்ணா சார்? பொண்ணு சார். பொண்ணு சார். எதனால முதல்ல இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா சார், ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், நீங்கள் போஸ்னியாவில் தான் போய் படிக்கணும் இல்லை அர்மேனியாவில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார் 3 கண்டிஷன் சார். முதல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு சார் அந்த இன்ட்ரெஸ்ட், நான் நீட்டில் வந்து நீங்கள் 200 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை 300 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை 500 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி சார், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. எல்லாருக்கும் கண்டிப்பாக சீட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீட் 1 எக்ஸாம் எழுதுறாங்க, நீட் 2 எக்ஸாம் எழுதுறாங்க, நீட் 3 எழுதுறாங்க. 3 தடவை எழுதி கூட அந்த கட் ஆஃப் வராதனால சார் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ப்ரைவேட் காலேஜில் சேர்றாங்க. ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷமே 20 லட்சம் 25 லட்சம் கட்டணும். நெக்ஸ்ட் வெளிநாட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 வருஷங்கிறது வேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சார், என்னுடைய பையனோ பொண்ணுக்கோ வெறித்தனமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அவங்க படித்தா டாக்டர் படிப்பு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் சார், இப்போ நான் போஸ்னியா பற்றி பேசிட்டு இருந்தேன் சார், யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா பற்றி நம்ம சொல்லணும்னா அங்கே வந்து ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய். யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் சார். நீங்கள் தாராளமாக எஜுகேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு உண்டான அட்மிஷன் லெட்டர், லோன் லெட்டர் 2 நான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பேங்க்ல அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு தாராளமாக லோன் கிடைக்கும். லோனை பொறுத்தல என்ன ப்ரொசீஜர்னா சார், அப்பா அம்மாவுக்கு சொந்தமாக வீடு இல்லை லேண்ட் இருக்கணும், இல்லைனா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லைனா யாராவது கேரண்டர் சைன் போடணும். அந்த லோன் அமௌண்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் அனுப்பிச்சு விட்ருவாங்க சார், நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு உண்டான ஹெல்ப் கூட நீங்கள் அமோக மூலியம் பண்ணி கொடுக்க முடியும் சார். அது இல்லாமல் உங்கள் பொண்ணு தனியாக போக மாட்டாங்க சார். இப்போ நீங்கள் போஸ்னியா அனுப்புறோம்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதில் நாமக்கல், கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சென்னைன்னு சொல்லிட்டு எல்லா ஊர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க போகும்போது நானும் கூட போகிறேன். நானும் கூட போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு அங்கே ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தப்பறம் தான் இந்தியாவுக்கு வரேன் சார். சிம்பிளாக சொல்ல போனேன் சார், உங்கள் குழந்தை படிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ரூமில் இருக்காங்க, அவங்க ரூம்மேட்ஸ் யார், ஒழுங்காக படிக்கிறாங்க இல்லையா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உட்பட என்னால் வாங்கி கொடுக்க முடியும் சார். என்னுடைய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்குவேன். பட் நான் எதிர்பார்க்குற விஷயம் கேட்டிங்கன்னா அவங்க நல்லபடியாக படிக்கணும், ப்ளஸ் டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா ஒரு 1500 நாள் அவங்க கஷ்டப்பட்டு படித்தாங்கன்னா அடுத்த 50 வருஷம் ஹாப்பியாக இருக்கலாம் சார். அப்பேற்பட்ட ஒரு படிப்பை ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு, அந்த படிப்பை நான் சொல்கிறது எப்படின்னா 150 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸ், டெம்பஸ்ல வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ,
யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, இந்த எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்க படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்ல இருக்கக்கூடிய 27 நாடுகள்ல, குறிப்பா ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஆஸ்திரியா, அங்க இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாம்பர்க், யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் கர்லன்ஸ்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் உப்பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் மிலானோ, யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் அங்க இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம் சார். ஆனா படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். 100% ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. ஒன்றும் இப்போ யூரோப்பில் வந்து படிச்சு முடிச்ச பிறகு உங்க பொண்ணோ இல்லை பையனோ சார் ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டோடைய பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கொடுக்குறாங்க, யூரோப்பியன் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பிஆரை பயன்படுத்திக்கிட்டு நம்ம உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கு டிராவல் பண்ணிக்கலாம். எந்த நாட்டுக்கு விசா எடுக்கணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு யூரோப்பில் ஒரு டாக்டரோடைய மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12 to 15 லட்சம் ரூபாய். சப்போஸ் இங்கே முடிச்ச பிறகு அவங்க யூகேல போய் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்களா, இங்கே அவங்க என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சார், தே ஆர் ஃபாலோயிங் அன் அமெரிக்கன் சிலபஸ். 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய குழந்தை ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சார். ஒரு டிபார்ட்மெண்ட்ல 20 பேர் தான் இருப்பாங்க. இந்த 20 பேரை பார்த்துக்கிறதுக்கு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸ், மீதி 3 மணி நேரம் கம்பல்சரி ப்ராக்டிக்கல் செஷன். ரோபாஸ்ட் கரிக்குலம் யூஸ் பண்றாங்க. மனப்பாடம் பண்ணக்கூடிய கான்செப்ட் கிடையாது, பேசிக்ல இருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பேசிக் பிசிக்ஸ்னா என்ன, பயாலஜினா என்ன, பயோகெமிஸ்ட்ரினா என்ன, அனாட்டமினா என்ன. ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனா கூட அவங்களால ஈஸியா வந்து படிக்க முடியும். அதனால நீங்க படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில பாதுகாப்பு ரொம்ப 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 அதிகம். பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. 65 நாட்டு மக்கள் தங்கி படிக்கிறாங்க. 10,000 பேட்டன் ரைட்ஸ் இருக்கு. அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் எங்களால் கேரண்டியா ஒரு சீட்டுங்கிற எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, பாஞ்சாலுக்கால தான் படிக்கணும் ஆசைப்பட்டீங்களா? ஏன்னா 2000 பெட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நம்ம ஜெர்மனி ரீச் ஆயிடலாம். ஜெர்மனின்னு ஒரு மொழி கற்றுக்கிட்டோம்னா நீ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ரீதியா எந்த ஒரு எக்ஸாம் எழுதாம நேரடியாக ஒரு எம்எஸ் படிப்பு வந்து ஃப்ரீயாக போய் படிக்கலாம். ஸோ என்னன்னா, நீங்கள் அமோகாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கங்க சார். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, உடனே வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அது மாதிரி மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை வந்து எங்களால் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுக்க முடியும். Hi everybody, my name is Anne-Marie. நான் திருவாரூர்லேருந்து வரேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி நான் அமோகா மூலமாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கார்த்திக் சாரோட இன்டர்வியூ வந்து நியூஸ் சேனலில் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு சரி அப்ராட் ஸ்டடீஸ் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ கார்த்திக் சார் அப்ரோச் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ், யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த ஊரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கார்த்திக் சார் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கார்த்திக் சார் தான் எங்கள் கூட எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் விசா இன்டர்வியூக்காக நாங்கள் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது கார்த்திக் சார் கூடவே வந்து எங்களுக்கு ஃபுட், அகாமடேஷன் அண்ட் அங்கே இருக்க எல்லா ப்ராசஸிங்கும் எல்லாமே கூட இருந்து எங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. விசா இன்டர்வியூ வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் தென் விசா வந்து எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்து கார்த்திக் சார் யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு கூடவே கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய ஏர்போர்ட்ஸ், ஒரு 3 to 4 ஏர்போர்ட்ஸ் நாங்கள் சேஞ்ச் ஆனோம். பட் ஸ்டில் கார்த்திக் சார் எங்கள் கூட இருந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே எங்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா இங்கே எல்லாமே டீச்சிங் எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்களோ இல்லை ஊர்லேருந்து வரவங்களோ நம்மளுக்கு பயப்படவே தேவையில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லா பீப்புள் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படவே வேண்டாம். அண்ட் இங்கே ஃபுட் அண்ட் கிளைமேட், ஃபுட் பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு எல்லாமே இந்தியன் மெஸ் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம குக் பண்ணி சாப்பிடணும்னா நம்மளுக்கு ஃபுட் வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து ஸ்டடீஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து எந்த பற்றியும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வரலாம். அண்ட் கிளைமேட் வந்து நம்மளுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மோரோவர் இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் அந்த ஊரில் போய் படிக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவோம். பட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸோட சேஃப்டி வந்து ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சீனியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் கார்த்திக் சார் கூட வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற வரையும் இங்கே இருந்து எங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே வந்து எங்களுக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு கூடவே தான் இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எம்பிபிஎஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம் கம் ட்ரூ ஆனது வந்து அமோகா மூலயமா. ஸோ தேங்க்ஸ் டு அமோகா. அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து நம்ம எப்போ கேட்டாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அமோகா மூலயமா நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட ட்ரீம் கம் ட்ரூ
த்ரூ ஆக போகுது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா யூ கேன் காண்டாக்ட் அமோகா. ஸோ தே கைட் யூ. தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நம்ம யூனிவர்சிட்டிஸோட வீடியோஸ்லாம் பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸோட பைட்ஸுமே நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ரொம்பவே அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட சிறப்பம்சம் என்ன சார்? அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாணவர்களால் எப்படி தாக்கு பிடிக்க முடியுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒன்றும் மேடம், இப்போ அமோகாவுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13-14 நாடுகளில் போயிட்டு எம்பிபிஎஸ் கோர்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க மேடம். இப்போ மற்றவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை சொல்லி இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்கள் போகணும், இந்த நாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் இன்சிஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதில் நாங்கள் ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ 13 நாடுகள் நான் சொல்லியிருந்தேன். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அர்மேனியா, ரஷ்யா, ஜார்ஜியா, செர்பியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், ஜமைக்கா, பார்படஸ், மலேசியா, இந்த 14-15 நாடுகளில் வந்து நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிற எடுத்து கொடுக்க முடியும். அதில் நான் சொல்கிறது எப்படின்னா நம்பர் ஒன் ஆப்ஷன் என்ன, எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கணும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். நான் சொல்லக்கூடிய மற்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து போஸ்னியா, அர்மேனியாவை தவிர இப்போ நான் வந்து ரஷ்யா போகிறேன், இல்லை ஜார்ஜியா போகிறேன், இல்லை செர்பியா போகிறேன், கசகிஸ்தான், இல்லை கிர்கிஸ்தான், லாட்வியா, இல்லை சைனா, பிலிப்பைன்ஸ், இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் போய் படிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த போஸ்னியன் யூனிவர்சிட்டிஸ், குறிப்பாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலூக்கா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இன்னைக்கு வந்து மலேசியன் மெடிக்கல் கவுன்சில், சிங்கப்பூர் மெடிக்கல் கவுன்சில், அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், கனடியன் மெடிக்கல் கவுன்சில், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் அசோசியேஷன்லையும் அவங்க மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹைஃபையாக இருக்கும். நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு ஆசைப்படுறாங்க, சார் நான் யூஎஸ் போகணும், ஈஸியாக போகலாம், கனடா போய்க்கலாம், யூகேவில் போய்க்கலாம், யூரோப்பில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம், we have lot of choices. அந்த ஒரு விஷயங்கள் மற்ற இடத்துல வந்து இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுவாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பல்கலைக்கழகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை யுனெஸ்கோ நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஏமே படிக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நான் தெளிவாக சொல்லிட்டேன், சார் என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கணும் சார், பண்பாடாக இருக்கணும். ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைகள். நாளைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கலாச்சார ரீதியாக கெட்டு போயிடக்கூடாது, ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கணும். படிப்பு தான் முக்கியமான ஒரு விஷயம் சார். எம்எஸ் படிப்பே வந்து படிக்கணும், ஒரு குவாலிட்டியான லைஃப் வேணும், ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும், செலவு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் 150 வருஷம் ஓல்டஸ்டான பல்கலைக்கழகம், உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க, 3 விதமான ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வேறு எந்த நாடுகள்லையும் கொடுக்கறது கிடையாது. முதல் 3 வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வரீங்களா, ஜெர்மன் கவர்மெண்ட் டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. அடுத்த 3 வருஷம் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா குறிப்பாக யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, புலாக்னா ப்ராசஸில் இந்த பல்கலைக்கழகம் அங்கீகாரம் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் மிக டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட நம்பர் யூனிவர்சிட்டியில் நீங்களுமே படிக்கலாம். லேடிஸ்க்கு தனி ஹாஸ்டல் இருக்கு, ஜென்ட்ஸ் தனி ஹாஸ்டல் இருக்கு. ஒரு ரூமில் 2 பேர் தங்கிக்கலாம், 3 பேர் தங்கிக்கலாம். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஸ்டடி டேபிள் வந்து இருக்கும். அங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போய்க்கலாம். சாப்பாடை பொறுத்தவரை நீங்கள் மெஸ்லேயும் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளப் பண்ணி தான் அனுப்புவோம். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருவோம். இப்போயே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். நீங்கள் போகும்போது என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எத்தனை கிலோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி கவலை பண்ண அவசியம் கிடையாது. அங்கே ரைஸ்லேருந்து, புரோட்டாலேருந்து, சப்பாத்திலேருந்து, தோசையிலேருந்து எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கும். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 வயசு வரை உயிர் வாழ்கிறாங்க. ஏன்னா போஸ்னியா, அர்மேனியா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மிக மிக குறைவு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கண்ட்ரிஸ், இந்த சண்டை வம்பு அது மாதிரி கான்செப்ட் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அந்த நாட்டில் பொல்யூஷனே கிடையாது. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து அங்கே வேலை ஒன்று இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நாடுகளில் நீங்களுமே படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான்.
அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், நான் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ. இன்றைக்கி வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் நேரடியாக நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும் அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. நீங்கள் அந்த கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம், சென்னையில் மீட் பண்ணலாம். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா அவங்களே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, ஏன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்வேல மொத்தமாகவே 75 சீட்ஸ் தான் இருக்குது. பாஞ்சாலுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா 125 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும். இப்போ அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, யாருக்கு உண்மையால எம்பிபிஎஸ் படிப்பில் சீரியஸ்னஸ் இருக்கோ அவங்க மட்டும் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, போஸ்னியா அர்மேனியாங்கிறது சும்மா சாதாரண ஒரு நாடு கிடையாது. அந்த சீரியஸ்னஸ் நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா எங்கள் ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகும். வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். எங்களை தவிர வேறு யாருனாலையும் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு சீட்டுங்க எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் அனுபவம், 2000 டாக்டருக்கு மேலே நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு நானே நிறைய ட்ராவல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போஸ்னியா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 முறை நானே நிறைய போய் பார்த்துட்டு வருவேன். நான் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் எங்களால் எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுக்க முடியும். அதனால் எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது, எங்களுடைய பர்சன் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எஜுகேஷனை எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சீரியஸ்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குழந்தைங்கள சார் எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், அவங்க நம்பர் 1 டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக சீட் வாங்கி கொடுக்க முடியும். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், சார் மற்ற இடத்துல நான் வாங்கி தரேன். ரஷ்யா போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா செர்பியா போகிறீங்க, இல்லை லாட்வியா, லித்யூனியா, ஜார்ஜியா, எந்த நாட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி அமோகா மூலியமாக நிச்சயமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதில் இல்லை சார் நான் நம்பர் 1 ஆப்ஷன் போகணும் சார், நம்பர் 2 ஆப்ஷனுக்கு வேண்டாம்னா உடனே வந்து அப்ரோச் பண்ணும்போது, உடனே வந்து அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக அமோகா மூலியமாக எங்களால் உங்களுக்கு ஒரு அட்மிஷனுங்கிறது கேரண்டியை வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஓகே சார், நம்ம அப்போ வந்து யூனிவர்சிட்டிஸை பற்றி பேசணும், எந்த நாடுகளில் போய் படிக்கலாம் அப்படின்னு பேசணும், ஃபுட் சேஃப்டி, கிளைமேட் எல்லாமே நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து டீச்சிங் மெத்தட்குள்ளே போகலாம் சார். இப்போ இந்தியாவில் நம்ம படிக்கிறதுக்கும் வெளிநாடுகளில் போய் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா, சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம், நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்குது மேடம். நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் அனுப்பும்போது முதல் விஷயம் நிறைய பாசிட்டிவான ஆட்டிடியூட் வரும் மேடம். ஏன்னா நம்மளுடைய என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாறுது. நிறைய கல்ச்சர் கற்றுக்குறாங்க, நிறைய மொழிகள் கற்றுக்குறாங்க, நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியோட கான்செப்ட் வந்து கற்றுக்குறாங்க. அவங்களே துணி துவைக்கணும், அவங்களே சமைக்கணும், அவங்களே ஓடணும் மேடம். அந்த இண்டிபெண்டன்சி வந்துடும். ஒரு 3 மாதம் கழிச்சு உங்கள் குழந்தைகள் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா என்னடா இது நம்ம குழந்தைங்களா வந்து இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூழல் வந்து வரும். அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட் தான். டீச்சிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தே ஆர் ஃபாலோயிங் ரோபஸ்ட் கரிக்குலம். எப்படின்னா இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டுங்கிறது கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், நம்ம போய் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும், மனப்பாடம் இல்லாத ஒரு எஜுகேஷனாக இருக்கணும், இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்டை கற்றுக் கொடுக்குறவங்க இருக்கணும். இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க மேடம், ஒரு டிபார்ட்மெண்ட் 20 ஸ்டூடெண்ட் தான். அந்த 20 பேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லாட்வியா, ஒருத்தர் லித்யூனியா, ஒருத்தர் போலண்டு, ஒருத்தர் ஸ்வீடனு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டியா, அர்மேனியான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போனால் கூட மேடம் அவங்களும் வந்து ஈஸியாக வந்து மாறிடுவாங்க. ஸோ அந்த ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் அ பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். இன்றைக்கி என்டையர் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இன்றைக்கி போஸ்னியாவில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, நாட் பிளாஸ்டிக் பாடிஸ். அனாட்டமி லேபில் இறந்த பாடியை வச்சு எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் சொல்கிறது, தே ஆர் கிவிங் லைவ் எக்ஸ்போஷர். 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு பாஞ்சாலுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் தங்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா இங்கே வாழக்கூடிய மக்கள், குறிப்பாக போஸ்னியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு லாங்குவேஜுங்கிறது பெரிய பேரியர்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் ஜெர்மன் இல்லை ஃப்ரெஞ்ச் இந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 நாட்டு இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கே போய் படித்து முடித்த பிறகு சார் நான் அங்கேயே ஒர்க் பண்ணணும் சார், இல்லைன்னா திருப்பி இந்தியாவுக்கு வரணும். இப்போ இந்தியாவுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய என்எம்சியோட நாம்ஸ் என்ன, 5வது வருஷம் படிக்கும்போது லைசன்ஸ் வாங்கணும். போஸ்னியாவில் என்ன பண்ணுறாங்க, 5வது வருஷம் படிக்கும்போது ஹியூமன் எத்திக்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்களே லைசன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. 6வது வருஷம் அங்கே இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுறாங்க. என்எம்சியில் என்ன நாம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நாம்ஸ் பிரகாரம் 6 வருஷத்தில் எம்பிபிஎஸ் படிப்பை அங்கே போய் படித்து முடிச்சிடலாம். படித்து முடித்த பிறகு நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஊரில் வந்து டாக்டர் ஆகிக்கலாம்.
பட் நான் சொல்கிறது என்னென்னா திருப்பி நம்ம ஊரில் MBBS வந்துட்டு நீங்கள் திருப்பி ஒரு MS படிக்கிறேன், திருப்பி நீட் எக்ஸாம் வந்து எழுதணும். அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு MBBS முடித்த பிறகு யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 116 யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MS படிப்பை ஃப்ரீயாக போய் படிக்கலாம். அங்கேருந்து யூகேயில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MS படிப்பு நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். அது குறிப்பாக இங்கேருந்து இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். அந்த MS முடிச்சுட்டு அந்த நாடுகளில் இப்போ குறிப்பாக நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாடுகளில் நீங்கள் 3 வருஷமா 4 வருஷமா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டோடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடைச்சிரும். அது இல்லாமல் நீங்கள் அந்த நாட்டில் வைக்கக்கூடிய பிளாப் எக்ஸாம் இல்லை USMLE எக்ஸாம், உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா USMLE எக்ஸாம். எதனால் இதை பற்றி நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சார் வெளிநாட்டில் போய் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். என்னுடைய மாணவர்கள் 2000 டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த நாடுகளில் படித்தவங்க தானே. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. இந்த USMLEங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். இன்னைக்கு வந்து இங்கே என்ன பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஃபாலோயிங் யூரோப்பியன் சிலபஸ் அண்ட் USMLE சிலபஸ். 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல். ஸோ அந்த எக்ஸாமையே இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக கிளியர் பண்ணுறாங்க. இந்தியாவில் வைக்கக்கூடிய ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க, பிளாப் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க. அதனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு பேரண்ட்ஸும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு MBBS படிப்புங்கிறது அட்மிஷன் வாங்குறது ரொம்ப 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 சிரமம். ஏன்னா குறைவான சீட்ஸ் தான் வந்து இருக்குது. இல்லை நம்ம நிறைய டொனேஷன் கேபிடேஷன் கொடுத்து படிக்கணும். பட் நான் சொல்கிறது எப்படின்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான ஒரு டாப் லீடிங் ஒரு 150 வருஷம் 200 வருஷம் பழமையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்க போய் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா நம்பர் 1 டாக்டராக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? 100% இருப்பாங்க. அதனால தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 64 நாடுகளுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னால் எந்த நாட்டில் வேணால் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் இங்கே போய் படிக்கும்போது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் கெட்டு போகிற வாய்ப்புகள் மிக 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 குறைவு. நீங்கள் நான் கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் அமோகா மூலியமாக உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பெங்களூர் அசிஸ்டன்ட், பாஸ்போர்ட், அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்க போகும்போது அவங்க கூட நானே வந்து நேரடியாக வந்து போகிறேன். அடிக்கடி அவங்கள போய் நான் மீட் பண்ணுவேன். அவங்க ஒழுங்காக படிக்கிறாங்கன்னு நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பேரண்ட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா ஒரு 1500 நாள் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நம்பர் 1 டாக்டராக. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு தலைமுறை மாற்றம். இப்போ நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன், ஒரு கிராமத்திலேருந்து ஒரு சின்ன சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு MBBS போய் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் டாக்டர் கிடையாது, உங்களுடைய தலைமுறை மாற்றம். அப்பேற்பட்ட மாற்றத்துக்கு உண்டான எல்லா உதவிகளையும் நீ அமோகா மூலியமா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். நான் திவ்யதர்ஷினி, தர்மபுரியிலேருந்து வந்திருக்கேன். நான் எனக்கு வந்து MBBS ஆகணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் MBBS பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நீட் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்துட்டு இனஃப் ஸ்கோர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ வந்துட்டு டிவியில் வந்துட்டு கார்த்திக் சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அப்போது அவங்க நம்பர் கால் பண்ணி அவங்க கிட்ட பேசினா அவங்க ஆஃபீஸ் வர சொன்னாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் போனால் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எது எப்படி இருக்குன்னு எல்லாமே பக்காவாக சொன்னாங்க. அண்ட் ஆக்சுவலி அவங்க தான் வந்துட்டு காலேஜ் அவங்க தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க எல்லா காலேஜஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் தே வில் மேக் அஸ் டு சூஸ் எனிதிங். ஸோ அப்போது வந்துட்டு நான் பானியலுக்கா யூனிவர்சிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால ஸோ நான் பானியலுக்கா யூனிவர்சிட்டி நான் செலக்ட் பண்ணேன். நான் இப்போ போஸ்னியா ஹெர்சிகோவினால பானியலுக்கா யூனிவர்சிட்டியில் நான் மெடிசன் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேஸ் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு ஸ்டடி, டு லிவ் அண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இடம். ஈவன் ஃபுட்லேருந்து எல்லாமே லைக் பர்கர், பீட்சா எல்லாமே நல்லா இருக்கும். இட்ஸ் லைக் இந்தியன் திங்ஸ். அண்ட் இப்போது வந்துட்டு இந்தியன் மசாலாஸ்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குது. இப்போது நாங்கள் இந்தியன்ஸ் வந்தனால ஸோ எல்லாமே இங்கே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. யூனிவர்சிட்டியை வந்துட்டு it's the biggest university. It's a 100 years old university. And இது வந்து WHO and NMC, AMC recognition இருக்குது. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இந்த யூனிவர்சிட்டி இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்போஜர் இருக்கும், ப்ராக்டிக்கல் திங்ஸ் நிறையா இருக்கும். இங்கே பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வச்சு தான் நாங்கள் கிளாஸ் டீச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாளும் நம்ம டவுட்ஸ் கேட்கலாம், அவ்வளோதான் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அனாட்டமி கிளாஸஸ், ஃபிசியாலஜி, இப்போ நான் 3rd இயரில் வந்து இந்த பேத்தாலஜி கிளாஸஸ் இருக்கனால ஸோ எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்போ 3rd இயரில் ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு சர்பியன் பீப்புள் தான் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் சர்பியன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கோம். கிளாஸஸ் வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷில் தான் டீச்
பண்ணுவாங்க. ஸோ அதில் டீச்சிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சர்பியன் லாங்குவேஜ் பேசணும். ஸோ அதுக்காக வி ஹாவ் சர்பியன் கிளாஸஸ் அண்ட் வி ஆர் லேர்னிங் தட். ஸோ ஹாஸ்பிட்டல் போகும்போது சர்பியன் தெரியறதுனால நம்ம பேஷண்ட்ஸ் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் நமக்கு. அண்ட் climate பற்றி சொல்லணுன்னா winter will be too good here. புது நமக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு புது அட்மாஸ்பியராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே. நம்ம நியூவாக நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வெளியே வந்துட்டு நம்மளே அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால குக்கிங்லேருந்து எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியாக குக் பண்ணலாம். எல்லாமே லைக் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்டடீஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு தேடி கொடுத்தது வந்துட்டு கார்த்திக் சார் அண்ட் அமோகா ஏஜென்சிஸ் தான். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் பிகாஸ் ஆஃப் தெம் I placed here and I'm here to study this MBBS course, and thank you so much. Welcome to the இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு வந்திருப்பாங்க. அமோகா வந்து ரொம்பவே கோஆப்ரேட்டிவாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த யூனிவர்சிட்டியும் வந்து 100 years வந்து ரொம்ப ஓல்டான யூனிவர்சிட்டி அண்ட் இந்த யூரோப்லேயும் வந்து த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மெடிசன் படிக்கிறது வந்து என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. அமோகா எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் கார்த்திக் சாரோட இன்டர்வியூ வந்து டிவியில் தான் பார்த்தேன். தென் நாங்கள் கார்த்திக் சார் அப்ரோச் பண்ணேன். அவங்க எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மெடிக்கல் ஸ்டடீஸ் அப்ராடில். நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் உங்கள் ட்ரீமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து அமோகா ஏஜென்சிஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ அங்கே போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் எக்ஸாமோட மார்க் ரொம்பவே முக்கியமா சார்? அவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணணும்? அமோகாவோட ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது? இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நீட் ஸ்கோருங்கிறது கண்டிப்பாக முக்கியம்தான். பட் இன்றைக்கி என்ன பிரச்சனை கிடையாது மேடம், நீட்டில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 200 மதிப்பெண் 300 மதிப்பெண் ஈஸியாக வந்து எடுத்துடுறாங்க. ஆனால் 200 மார்க் இல்லை 300 மார்க் எடுத்தால் கூட நீ தமிழ்நாட்டில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் எந்த ஸ்டூடெண்ட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலே இந்த டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ, இன்றைக்கி நம்ம நியூஸ் 7 மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி யார் வேணாலும் வெளிநாடுகளில், குறிப்பாக நான் சொன்னது நம்பர் 1 யூனிவர்சிட்டி, இன்றைக்கி போஸ்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் அர்மேனியா பொறுத்தவரை எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். குறிப்பாக யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய் படிக்கலாம். அங்கே படித்து முடித்த பிறகு யூரோப்பியன் லைசன்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். பிளாப் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, இல்லை யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் போயிட்டு நீங்கள் டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் இந்தியா. இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதணும் அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாவுடைய செல்லை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, 12th மார்க் இல்லையா, உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் ஐடி, ஒரு ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறலாம். ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் வந்து நிச்சயமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். நம்மளோட ஆஃபீஸ் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை சென்னையில் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னோட அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. ஸோ எங்களை வந்து மீட் பண்ணும்போது நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக எங்களால் ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் உங்களுடைய பாசிட்டிவான இந்த ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, இந்த 5 விஷயம் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் யார் வேணாலும் சாதிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தேன், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமல் நன்று. அப்பேற்பட்ட ஒரு மனிதரா ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு எஜுகேஷன் தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் நீங்கள் அமோகா மூலியமாக உங்களுக்கு தேவையான எம்பிபிஎஸ் இல்லை இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ இல்லை எம்எஸ் எந்த படிப்பாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்ஸோட நிச்சயமாக வாங்கி கொடுக்க முடியும். இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உடனடியாக யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ரெக்கமெண்டேஷனுமே கிடையாது. அதை கிடைக்குமா சார் கிடைக்காதா சார் அந்த விஷயத்தில் நீங்கள் போக வேண்டாம். கேரண்டியாக நீங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷனை அது குறிப்பாக நம்பர் 1 பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக அமோகா மூலியமாக எடுத்து கொடுக்க முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.
நேர்களே வெளிநாட்டில் போய் MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான கேள்விகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமோகாவின் அயல்நாட்டு கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.